Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான இட்லி பொடிங்க. நம்ம சேனல்ல ராமசேரி இட்லி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இட்லிக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் இட்லி பொடி தான் இது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இட்லி பொடியை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதே அளவுகளோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வாசனையில் சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு ஒரு இட்லி பொடி. இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பொருட்களை எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம், அதனால் ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. கடாயில் ஈரம் இருந்ததுன்னா தொடச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. ஈரம்லாம் காஞ்ச பிறகு அதில் இது போல் உடைச்ச கருப்பு உளுந்தம்பருப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் முழு கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 பங்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 பங்கு அப்படின்னு அளவு எடுத்தாலும் சரி. அப்படி இல்லைனா சின்ன சைஸ் கப்பாக இருந்ததுன்னா அந்த கப்பில் 3 கப் அளவு உளுந்து எடுத்துட்டு இதே போல் கைவிடாமல் வறுக்கணும். உளுந்து லைட்டாக கலர் மாறி வரும். அதே சமயத்தில் உளுந்தோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக அப்படியே கம்மன்னு வரும். அந்த சமயம் வரைக்கும் நம்ம கைவிடாமல் வறுக்கணும். கைவிடாமல் வறுத்தாதான் கரெக்டாக எல்லா பக்கமும் அது வறுபட்டு வரும். நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு செவந்துடும், இன்னொரு பக்கம் வறுபடாது. அதனால் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் மாற்றி வச்சு கைவிடாமல் உளுந்த இது போல் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் 2 பங்கு அளவு கடலைப்பருப்பு, 3 பங்கு கருப்பு உளுந்து எடுத்தோம். அதுக்கு 2 பங்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையுமே அளந்து எடுங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இதே போல் தான் கைவிடாமல் நம்ம வறுக்கணும். அப்போது கடலைப்பருப்போடு அந்த பச்சை மணம் மாறி லைட்டு கோல்டன் கலரில் வரும். பருப்பு நல்லா வறுபட்டுடும். இதே போல் வறுத்திங்கன்னா தான் நம்மளோட இட்லி பொடி நல்ல சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் மணமும் கரெக்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு அப்படியே லைட் கோல்டன் கலரில் மாறிக்கிட்டே வருது. இது போல் ஒரு கலர் வந்த பிறகு இந்த பருப்பையும் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 பங்கு அளவுக்கு மட்டை அரிசி, கேரளாவில் சாதாரணமாக அரிசி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, இந்த அரிசி தான் இது. அரிசி கடைகளில் கிடைக்கும். மட்டை அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த அரிசி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 பங்கு அரிசி நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த அரிசி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி அரிசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பச்சரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அரிசி சேர்த்து செய்யும் பொழுது தான் அந்த டேஸ்ட்டு, ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற சிகப்பரிசி இல்லை கவுனி அரிசி, காட்டு யானம் அரிசி, ஏதாவது ஒரு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி அப்படியே நல்லா பொரியணும். பொரியரிசி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் முன்னாடி செஞ்சு தருவாங்க, ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அதே போல் இந்த அரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இது போல் பொரியிற வரைக்கும் மிதமான தீயை நல்லா குறைச்சி வச்சோம். மாற்றி கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கோங்க. கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். டேஸ்ட்டும் நமக்கு கசப்பாக மாறிடும். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்த அரிசியும் அதே பிளேட்லேயே கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அதே மிளகு தான் சேர்த்து தீயை குறைச்சி வச்சு மிளகை வறுக்கணும். மிளகும் லைட்டாக அப்படியே அந்த ஸ்மெல் வரும், கலர் லைட்டாக மாறும். நமக்கு தெரியும் நம்ம போடும்போது இருந்த மிளகுக்கும் அந்த மிளகு பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். மிளகு பாதி அளவு வறுபட்டுடுச்சு அப்படிங்கிற சமயத்துலேயே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடாய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீரகம் உடனே அப்படியே கருகி போயிடும். கடாய் சூடேறிச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே சீரகத்தை வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளும் ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வறுபட்டுடும். ஆல்ரெடி நம்ம கடையில் வாங்குகிற எள்ளே வறுத்த எள்ளு தான் கிடைக்கிது.
அப்படி இருக்கும்பொழுது லைட்டாக அது சூடேறினா போதும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்த பிறகு இதையும் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ 2 கொத்து காஞ்ச கருவேப்பிலையை இதில் சேர்க்குறேன். கருவேப்பிலையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் போட்டு அப்படியே 2-3 நாளைக்கு காத்தார விட்டுருங்க, ரூம் டெம்பரேச்சர்லேயே. இது போல் கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு வந்துடும். அதுக்கு பிறகு அந்த கருவேப்பிலையை எடுத்து கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் வறுக்கும்பொழுது தீயை குறைவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கருவேப்பிலை கருகி போகாமல் நல்லா வறுபட்டு வரும். இந்த கருவேப்பிலையும் எடுத்து அதே பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். காஞ்ச மிளகாவோட அளவு நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்க மற்ற பருப்பெல்லாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். காஞ்ச மிளகாய் கூடயே நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாய் வறுக்கும் பொழுது அந்த காரத்தன்மை நெடி வரும் இல்லைங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம உப்பு இதில் சேர்த்து வறுத்தா அந்த நெடித்தன்மை குறைவாக இருக்கும். நான் இன்றைக்கி எவ்வளவு பருப்பு எடுத்தேன் அப்படின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 150 கிராம் அளவுள்ள கருப்புளுந்து, 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுள்ள மட்ட அரிசிக்கு 2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தேன். அதுக்கு நான் 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இருக்கும் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை தனியாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பிளேட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே ஆறிட்டு இருக்குது. காஞ்ச மிளகாய் ஆறின பிறகு காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்ந்து இது போல் அரைப்பட்ட பிறகு பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடிக்கு நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுது விட்டு விட்டு தான் அரைக்கணும். தொடர்ந்து அரைச்சிங்கன்னா அது சரியாக அரைப்படாது. அதே போல் பருப்பு மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கனாலும் சரியாக அரைப்படாது. உரலில் இடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இடிச்சிங்கன்னா இதனோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கும் பொழுது இதே போல் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு பொடியை பொறுத்த வரைக்கும், அதாவது ராமசேரி இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி பொடியை ரொம்ப நைஸாக தான் அரைக்கணும். ட்ரெடிஷ்னலாக அவங்க ரொம்ப நைஸாக தான் அரைப்பாங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பருப்பு பொடி ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நைஸாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு நான் சொன்னதுனால அவங்க எப்படி அரைப்பாங்களோ அதே போல் அரைச்சி காமிக்கலான்ட்டு. இது போல் அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை அகலமான ஒரு பேஷன்லேயோ கொட்டி வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட அந்த மணமும் மாறாது, அந்த மொறுப்பொறுப்பு தன்மையும் மாறாமல் இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடியில் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோமே வாயு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த இட்லி பொடியில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் இந்த இட்லி பொடியில் சேர்த்துக்கலாம். உப்போட அளவு நான் கரெக்டாக சொல்லலை. நீங்கள் எடுக்கிற பருப்பு அரிசியோட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. ராமசேரி இட்லியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.